ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது சமீபமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டெய்லி லன்ச் மெனு வீடியோஸ் பார்த்திங்கன்னா என்னால் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ண முடியறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் செஞ்ச ஒரு 3 நாள் லன்ச் காம்போ வீடியோஸை நான் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 3 நாள் நான் செஞ்ச நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, இந்த சம்மருக்கு சூப்பரான ரெசிபி, அதுக்கு நான் செஞ்சுக்கிட்டு வர சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லன்ச் காம்போ நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். நல்ல மைல்டாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைசஸ் மசாலாலாம் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்டியான கூலான ரெசிபி தாங்க. நல்ல சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான ஒரு தக்காளி சூப்பு. இதுக்காக 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 7 பழுத்த தக்காளி நல்லா ரேண்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 1.5லேருந்து 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வச்சு அதை வந்து நல்லா ஆற விட்டு மசிச்சு எடுத்துக்கலாங்க. மிக்சியில் நல்லா அரைச்சியும் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பேனில் கடுகு, சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த கலவையும் கொட்டி இறக்கணும்னா நல்ல டேஸ்டியான தக்காளி சூப் ரெடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக வந்து பொடி கத்திரிக்காய் மசாலா பண்ணியிருந்தேங்க. இந்த பொடி கத்திரிக்காய் மசாலா நான் ஏற்கனவே சேனலில் வீடியோஸ் நிறைய உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதம், அடுத்து பொடி கத்திரிக்காய் மசாலா, நல்ல டேஸ்டியான தக்காளி சூப்பு. இந்த வெயிலுக்கு வயிற்றுக்கு ரொம்ப எதவாக இருக்குங்க. ரொம்ப மைல்டான ரெசிபி, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்து தாளிச்ச மோர், ஆனியன் ரிங் வத்தல். இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. இந்த லன்ச் மெனுவில் செஞ்ச இந்த கீரை ரெசிபி பார்த்திங்கன்னா கீரை பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயிலுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தயிர் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காக நான் அரைக்கீரை தாங்க எடுத்திருந்தேன். அரைக்கீரையை நல்லா வந்து பொடியாக தண்டுலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விடலாம். அடுத்து 2 பத்து தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரைக்கீரையை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அது வந்து இதோடு சேர்க்கலாங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லாவே ஈஸியாக வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடுங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லைனா வந்து ரொம்ப தண்ணியாக நமக்கு வந்து கீரை வந்து இலகலாக ஆகிடும். அதனால் நல்ல திக்கான புளிப்பில்லாத தயிர் சேர்த்து கலந்து நல்லா சாப்பிட்டோம்னா நல்ல க்ரீமியான கீரை பச்சடி இந்த வெயிலுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அடுத்து லன்ச் மெனுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நூக்கல் சாம்பார், ரசம், வாழைக்காய் வறுவல், அப்பளம் இது தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதம், அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல், அடுத்து நல்ல க்ரீமியான அரைக்கீரை பச்சடி, நூக்கல் சாம்பார், மிளகு அப்பளம், சூடான ரசம், தயிர்
இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. இன்றைக்கி லன்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு தாங்க வச்சுருக்கேன். இந்த பருப்பு உருண்டை குழம்புல இந்த உருண்டை உடையாமல் நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்கு நான் செஞ்சுக்கிட்டு வர டிப்ஸை நிறைய தடவை நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு உருண்டையை இட்லி பானையில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. நம்ம நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் வேக வைக்கும்போது அந்த மேலே மட்டும்தான் வெந்திருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா 3/4 பாகம் வேகாமல் தான் இருக்கும். அதை நம்ம இந்த குழம்போடு சேர்த்து வேக வைக்கும்போது குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு உருண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும், உடையவும் உடையாது. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு உருண்டெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். இதுவே நம்ம உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். குழம்போட டேஸ்ட் பார்த்திங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். புடலங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு பண்ணியிருந்தேன். இந்த பாசிப்பருப்பை நம்ம தனியாக வேக வச்சு சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி புடலங்காயோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி புடலங்காயோடு சேர்த்து நம்ம ஆவியில் வேக வச்சு நல்லா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பு கரெக்டான பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கும், குழையவும் குழையாதுங்க. நல்ல டேஸ்ட் பார்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதம், அடுத்து புடலங்காய் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு, நல்ல சூடான ரசம், தயிர். இந்த பருப்பு உருண்டை பார்த்திங்கனாலும் நல்ல பூ மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கும். குழம்போட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் எங்கள் வீட்டோட இந்த 3 நாள் லன்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. இந்த லன்ச் காம்போவில் செஞ்ச இந்த கீரை பச்சடி, தக்காளி சூப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.